Hello friends, welcome to Light Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். தீபாவளி வந்துருச்சு. நான் ஏற்கனவே தேன்குழல் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ரெண்டு வீடியோஸ் வெளியிட்டிருக்கேன். ஒன்று சாதாரண தேன்குழல், இன்னொன்று ஊசி தேன்குழல். இன்னைக்கு நான் தேங்காய் பால் முறுக்கு, தேங்காய் பாலில் தேன்குழல் எப்படி செய்யறதுன்னு செய்து காண்பித்திருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாம் அதே அளவு தான். தேங்காய் பால் தான் இதுக்கு வேணும். ஃபுல்லாக தேங்காய் பால் விட்டும் பிசைஞ்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் தேங்காய் பாலும் கொஞ்சம் தண்ணி விட்டும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் விட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்ல கரகரப்பாக இருக்கும். தேங்காய் பிழியும் போது அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் பால் இருக்கிறதுனால சட்டுன்னு செவந்துடும். ஆனால் அதனால் பொறுமையாக எடுத்தால் நல்ல வெள்ளை முறுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேன்குழலுக்கு, அதாவது தேங்காய் பால் முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன். அதாவது பச்சரிசியை நல்லா கழுவி காய போட்டுட்டு உளுந்தை லேசாக இளவரப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். நல்லா சூடாக வச்சிடாதீங்க, செவந்துடக்கூடாது. அது மாதிரி வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த 1 கப்புக்கு கிட்டத்தட்ட நான் 3/4 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே தேங்காய் பால் போட்டு புழிகிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து புழிகிறவங்களும் இருக்காங்க. தேங்காய் பால் மட்டும் போட்டு புழிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் நிறைய விட்டிங்கன்னா முறுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையர்னு வரும். இதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. உப்பு, ஜீரகம், பெருங்காயத்தை நான் எப்பொழுதுமே தூள் போட மாட்டேன், தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இதை இந்த தேங்காய் பாலை விட்டு பிசைஞ்சு நம்ம புழிஞ்சிட வேண்டியது தான். இதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேன்குழல் மாவை பிசைஞ்சிடலாம். மாவை போட்டுட்டேன். மாவுக்குள்ள கொஞ்சமாக நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப வெண்ணெய் போட்டுட்டிங்கனாலும் பிரிஞ்சிடும், அதனால் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு மாவு போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன். 1/2லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஜீரகம் போடுறேன். உங்களுக்கு ஜீரகம் போடுறது வழக்கம் இல்லை, நான் எள்ளு தான் போடுவேன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஜீரகம் போடும்போது இப்படி லேசாக கையால் கசக்கி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த தேங்காய் பாலை விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் எப்போதும் மாதிரி ஒரு பிள்ளையாரும் ஒரு ஆஞ்சநேயரும் பிடிச்சி வச்சுட்டேன். நம்ம சுவாமிக்கு இந்த முறுக்கு நைவேத்தியம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உப்பு சேர்த்து. இந்த ஜார்னியை நான் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் நினச்சி வச்சுருக்கேன். மாவை இந்த மாதிரி ஒரு நாழியில் போட்டுக்கோங்க. நாழியில் போட்டு நாழியை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கரண்டியில் இப்படி தூக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு சரசரன்னு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காயணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம போட்டுடுவோம். தேங்காய் பால் போட்டிருக்கிறதுனால முறுக்கு நமக்கு சீக்கிரம் செவந்துடும். அதனால் அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. நல்ல முறுக்கு வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம போட்டு எடுத்துருவோம். நல்ல வெள்ளை வெள்ளையர்னு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்துப்போம். அடுப்பு மட்டும் மிதமான தீயில வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். நல்ல மொறுன்னு பாருங்கள், நல்ல வெள்ளை வெள்ளையர்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உடைச்சு பார்த்தீங்கன்னாலும் அப்படியே கரன்னு இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இந்த முறுக்கை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கரன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். அவ்வளோ அருமையாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி முறுக்கை செய்து பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.